ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியோட இன்னைக்கான காலை நேர ஓட்டு முடிவை தான் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு முடிவில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு வருது. அதே போல் இன்னைக்கான காலை நேர ஓட்டு முடிவுலையும் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுருக்குது. ஸோ யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார், நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரோட கமெண்ட்ஸ்க்கு அதிகமான லைக் வந்து வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே நண்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, 11 போட்டியாளர்களும் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது 11வது இடத்துல ரஞ்சித் இருக்கிறாங்க. இவங்க 14,911 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதன் மூலம் 2.9% கிடைத்திருக்குது. இதனை தொடர்ந்து 10வது இடத்துல அன்சிதா இருக்கிறாங்க. இவங்க 27,373 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதன் மூலம் 5.32% கிடைச்சிருக்குது. இதனை தொடர்ந்து 9வது இடத்துல ரயான் இருக்கிறாங்க. இவங்க 27,824 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதன் மூலம் 5.41% கிடைச்சிருக்குது. இதனை தொடர்ந்து 8வது இடத்துல மஞ்சரி இருக்கிறாங்க. இவங்க 29,122 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதன் மூலம் 5.66% கிடைச்சிருக்குது. இதனை தொடர்ந்து 7வது இடத்துல பவித்ரா இருக்கிறாங்க. இவங்க 31,248 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதன் மூலம் 6.07% கிடைச்சிருக்குது. 6வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸாவே வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நல்ல ஒரு பேர் வந்து கிடைச்சிட்டு வருது. கேமும் நல்லா ப்ளே பண்ணிட்டு வராங்க. அடுத்தடுத்து எந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதனை தொடர்ந்து 6வது இடத்துல தீபக் இருக்கிறாங்க. இவங்க 31,489 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதன் மூலம் 6.12% கிடைச்சிருக்குது. இதனை தொடர்ந்து 5வது இடத்துல அருண் இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 39,781 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதன் மூலம் 7.73% கிடைச்சிருக்குது. என்னதான் அருணுக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்தாலும் டாப் 5 லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து 4வது இடத்துல ஜாக்லின் இருக்கிறாங்க. இவங்க 40,937 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதன் மூலம் 7.95% கிடைச்சிருக்குது. இதனை தொடர்ந்து 3வது இடத்துல சௌந்தர்யா இருக்கிறாங்க. இவங்க 65,970 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதன் மூலம் 12.82% கிடைச்சிருக்குது. இதனை தொடர்ந்து 2வது இடத்துல ரயான் இருக்கிறாங்க. இவங்களோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாட்களாகவே அதிகரிச்சுட்டே வருது. குறிப்பாக முத்துக்குமரனுக்கே டப்பு கொடுக்கும் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயானோட ஓட்டு வந்து இருக்குது. ரயான் வந்து பார்த்தீங்கன்னா 79,306 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதன் மூலம் 15.41% கிடைச்சிருக்குது. இதனை தொடர்ந்து முதல் இடத்துல முத்துக்குமரன் இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1,26,672 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதன் மூலம் 24.61% கிடைச்சிருக்குது. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வரையும் சௌந்தர்யா தான் 2வது பிளேஸ் வந்து இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில சௌந்தர்யாவை பின்னுக்கு தள்ளி தற்பொழுது 2வது இடத்துல ராணுவம் வந்து இருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த ஓட்டு முடிவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான காலை நேர முடிவுப்படி முதல் இடத்துல முத்துக்குமரன், 2வது இடத்துல ராணவ், 3வது இடத்துல சௌந்தர்யா, 4வது இடத்துல ஜாக்லின், 5வது இடத்துல அருண் இருக்கிறாங்க. ஸோ அதே போல கடைசி இடத்துல எப்போதும் போல ரஞ்சித் வந்து இருக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஸோ நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.